ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி அவசரமாக சமைக்கிற மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு அதுவும் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் பிரியாணி. அது அவசரமாக சட்டுன்னு பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கும், ஈஸியாக முடிச்சிடலாம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது அவசர பிரியாணி, அதோட கூட ஒரு சின்ன ரைத்தா. இப்போ இந்த பிரியாணிக்கு முதல்ல என்னென்ன தேவைங்கிறத சொல்கிறேன், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 1 கப் உதிராக வடித்து கொள்ளவும். சிறிய கேரட் 1 தோல் நீக்கி சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். பீன்ஸ் 6 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். பட்டாணி 1/4 கப். வெங்காயம் 2 தோல் நீக்கி மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். கொத்தமல்லி தழை சிறிதளவு. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். எலுமிச்சம்பழச்சாறு 1 டேபிள் ஸ்பூன். பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன். சிறிய உருளைக்கிழங்கு 1 தோல் நீக்கி சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். உப்பு தேவையான அளவு. எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். நெய் 2 டீஸ்பூன். இப்போ இந்த அவசர பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? பொதுவாக பிரியாணி அப்படிங்கிற போது நம்ம நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த அரிசியை ஊற போட்டதுலேருந்து, காய் நறுக்கிறதுலேருந்து, புதினா கொத்தமல்லிலேருந்து எல்லாம் அஞ்சு க்ளீன் பண்ணி, அதுக்கப்புறம் தயிர், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம அதை சேகரிக்கணும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டோட, அதுவும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி அனுப்பணும் அப்படின்னா இது ரொம்ப சௌரியமான ஒரு விஷயம். அப்படி பார்க்குற போது இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது பாஸ்மதி அரிசி. ஆனால் பாஸ்மதி அரிசியை தேடி போய் தான் நீங்கள் பண்ணணுங்கிறது இல்லை. ஏன்னா இந்த பிரியாணி மசாலா நம்ம கலக்கிற போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. அதனால் நீங்கள் பச்சரிசி, புழுங்கரிசி, வீட்டில் வடிக்கிற சாதம் என்ன இருக்கோ அதை வச்சு இந்த பிரியாணியை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி நான் பிரியாணி அரிசியை ஜஸ்ட் 1க்கு 1.25 கப், ஏன்னா கொஞ்சம் பழைய அரிசிங்கிறதுனால 1.25 கப் தண்ணியை வச்சு 3 விசில் விட்டு தீயை குறைச்சி 1 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சாதத்தை கொண்டு வந்திருக்கேன். இதுவே பிரியாணி அரிசி கொஞ்சம் புதுசாக இருந்தால் 1க்கு 1.5 தண்ணி தாராளமாக போதும். 3 விசில், தீயை குறைச்சி 1 நிமிஷம், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர் நல்லா அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம பொறுத்திருந்து அதுக்கப்புறம் திறந்து எடுத்தோம்னா சரியாக போகும். அந்த மாதிரி நம்ம ஒரு குக்கருக்குள்ளே நேரடியாக சாதம் வைக்கிற போது நம்ம கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு வச்சோம்னா ஒட்டுறது ஓரளவுக்கு ஒட்டுது. எப்போவுமே இந்த சாதம் நேரடியாக வைக்கிற போது கொஞ்சம் ஒட்டும், ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஒட்டுறது குறையும். அதனால் லேசாக எண்ணெயை தடவிட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த சாதத்தை எடுத்து நம்ம சாதாரணமாக தாளிக்கலாம். இது நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் சாதாரணமாக பண்ணால் கூட இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி நான் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே சேர்த்துருக்கேன். இதில் காய்கறி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெறும் கை நிறைய கொஞ்சம் முந்திரி பருப்போ இல்லை வீட்டில் இருக்கிற எந்த பருப்பாக இருந்தாலும், அதாவது இந்த முந்திரி பருப்பு, பாதாம், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை சேர்த்து அது மட்டும் போட்டு, இல்லை ஒரு பட்டாணியோ அல்லது எதுவுமே இல்லை பன்னீர் இருந்தது, பன்னீர் மட்டும், இந்த மாதிரி இது அந்த காய்கறியில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இருந்துச்சுனாலும் சேர்த்து நீங்கள் பண்ணலாம். இது காய்கறி தேடி போகணும் இல்லை. ஒருவேளை இதெல்லாம் இல்லை, வீட்டில் பொடலங்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள், காராமணி, அவரைக்காய் இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் இதே மாதிரியே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி இன்றைக்கி நம்ம சாதம் வச்சது ஜஸ்ட்டு வரும்னே நான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ருசி கொடுக்கணும், டைம் இருக்குது, கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சாதத்தில் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதுக்குன்னு சாதம் வைக்கிற போது பேக்கெட் பாலோ தேங்காய் பாலோ தண்ணியோட அளவை குறைச்சிட்டு அதை சேர்த்து வச்சிங்க அப்படின்னா கூடுதல் ருசி இருக்கும். ஸோ அதுவுமே அது டைம் இருந்தால் நீங்கள் செஞ்சிங்கன்னா, இல்லைன்னா டக்குன்னு இந்த மாதிரி தாளித்து விடலாம். ஸோ இப்போ நம்ம ரெடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, சாதம் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டு நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். நெய், அந்த 2 டீஸ்பூன் நெய், எண்ணெய், இது ஒருவேளை உங்களுக்கு டைம் இன்னுமே கன்ஸ்ட்ரெயின் ஆகணும், அதாவது இன்னுமே நேரத்தை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காய்கறிகளையும் ஒரு விசில் ஜஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு விசில் வச்சு அதுக்கப்புறம் இறக்கிட்டு, இல்லை ஒரு வேகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 விசில், அதுக்கு மேலே கட்டாயம் வேண்டாம், 1லேருந்து 2 விசில் விட்டு இறக்கிட்டு மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி திறந்து அதை எடுத்துருங்க. இந்த காய்கறிகள் எடுத்து இப்போ தாளிக்கிறப்போ தாளிச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு டைம் கம்மியாகும். இந்த காஞ்சி இருக்கிற எண்ணெய் நெய் கலவையில் இந்த வெங்காயத்தை போட்டுடலாம்.
இதோட கூட ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம், இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி இதில் நான் இஞ்சி பூண்டு தான் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு எல்லாமே இது நல்லா இருக்குது இந்த பிரியாணி. இப்போ நம்ம ஒவ்வொரு காய்கறியாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு. இதில் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நேரம் கருக்காமல் இருக்கிறதுக்காக. இதில் கூட பட்டாணி. இப்போ இந்த காய்கறிகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். முதல்ல நம்ம வெங்காயத்துக்கு போட்டுருந்தோம், இப்போ இந்த காய்கறிக்கு. இது போடும்போது ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும். நிறைய நேயர்கள் கேட்குறது, அது எப்படி மேடம் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட சொல்கிறீங்க, அப்போ அது கூடிடாதா அப்படின்னு. நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பழகுனீங்கன்னா அதனோட ருசியும் பாருங்கள். கட்டாயம் நீங்கள் மொத்தமாக போடுறதுலேருந்து ரொம்ப வித்தியாசப்படும். ஏன்னா அந்தந்த நேரத்தில் அந்தந்த அளவுக்கு தகுந்த மாதிரி போடும்போது நம்ம கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த ருசி வந்து நல்லாயிருக்கும். அந்த வெங்காயத்தில் சாந்து, காய்கறிகளில் சாந்து, அதுக்கப்புறம் சாதத்தில் போடும்போது சாதத்துக்கும் தேவையானது தூவும்போது நல்லாயிருக்கும். ஆனால் உப்பு மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக போடணும். உப்பு போடும்போது நம்ம பாட்டுக்கு தடாலும் இதில் அந்த யோசனை இல்லாமல் சட்டுன்னு மொத்தத்தையும் போடுறதோ, இல்லை இதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் போட போகிறோமே, இதில் இன்னும் கொஞ்சம் போடலாமே அப்படிங்கிற மாதிரி போட்டுறாமல் கவனமாக அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கட்டாயம் இது உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். கூடாமல் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இது நல்லா வதங்கி வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் சேர்ப்போம். ஆனால் அதுக்கு இடையில் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை. அவசர பிரியாணிக்கு நம்ம நெய் எண்ணெய் விட்டு வெங்காயத்தையும் ஒரு சிட்டிகை உப்பையும் போட்டு வதக்கணும். இப்போ காய்கறிகளையும் வரிசையாக ஒவ்வொன்றா சேர்த்தோம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து அதுக்கு தகுந்த உப்பையும் போட்டு நம்ம கிளறிட்டுருக்கோம். இப்போ ஒரு 3/4 பதம் வெந்திருக்கோம். இந்த வெந்திருச்சான்னு பார்த்துட்டு நம்ம மிளகாத்தூளை சேர்த்து, ஏன்னா அதுவும் பச்சை வாசனை போகணும் இல்லையா, சேர்த்து வதக்கலாம். ஏறக்குறைய வெந்திருக்கு. ஃப்ரோசன் பட்டாணி யூஸ் பண்ணேன், அதாவது வாங்கி நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்த பட்டாணி. ஸோ அது வந்து வேகிறதுக்கான நேரம் ரொம்ப ரொம்ப கம்மி தான், சட்டுன்னு போட்ட உடனே வெந்துடும். பட் மற்ற காய்கறிகள் வேகணும். இது வெந்திருக்கு. இப்போ நம்ம மிளகாத்தூள் அதை சேர்த்துடலாம். இதில் மிளகாத்தூள் குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும்னா காஷ்மீர் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல உங்களுக்கு கலர் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு காரமும் கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் சேர்க்கும்போது காரம் கிடைக்கும், அந்த மிளகாத்தூள் சேர்க்கும்போது கலர் கிடைக்கும். இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி சாதம் போட்டுட்டு தண்ணி தெளித்து லேசாக மூடி வைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வெந்துடும். இது வெந்திருக்கு. லேசாக பச்சை வாசனை போயிருக்கு. அதாவது ஓரளவுக்கு நல்லாவே அந்த வாசனை தெளிவாக இருக்குது. இப்போ இப்போது அடுத்தது பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா எதுக்கு சேர்க்கணும், பட்டை லவங்கெல்லாம் தாளிக்க வேண்டாம், பரவலாக ஒரு நல்ல வாசனை இருக்கும் இதில். ரெண்டாவது, இப்போ பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா ஈஸியாக கடைகள்லேயே அவைலபிளாக இருக்குது. அதனால் அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு நல்ல பிராண்டாக நல்லாயிருக்கும் நம்ம பண்ணுற சாதம்.
இது ஆயிடுச்சு. இதுக்கு இஞ்சி பூண்டு தான் தேவையில்லை, அது இல்லாமல் அது வாசனை நல்லாயிருக்கு. இப்போ தீ குறைச்சிட்டு இந்த சாதம், வடித்து வச்சுருக்க சாதம், கொத்தமல்லி, எலுமிச்சம்பழச்சாறு, கொஞ்சம் உப்பு. ஞாபகம் இருக்கட்டும், நம்ம காய்கறியில் வெங்காயம்லாம் போட்டிருக்கோம். இப்போ சாதத்துக்கு மட்டும்தான் நம்ம இதில் உப்பு சேர்க்குறோம். அந்த கரண்டியை மாற்றி நல்லா கிளற கூடிய சௌகரியப்படுற கரண்டி எடுத்திருக்கேன். அடுத்தது இப்போ நம்ம நல்லா கிளறி தீயை நல்லா குறைச்சி வச்சுருக்கேன். இது நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா புலாவெல்லாம் இந்த மாதிரி தான் ஏறக்குறை தாளிப்பாங்க. ஆனால் அதில் இந்த மிளகாத்தூள்லாம் போடாமல் ஜஸ்ட்டு பச்சை மிளகா, ஒரு லேசாக காரத்துக்கு மைல்டு இது. அதுவும் இல்லைன்னா பச்சை மிளகா கூட இல்லாமல் ப்ளெயினாக தாளித்து விடுவாங்க. பட் இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு ஏறக்குறைய இந்த பிரியாணி ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ரெண்டே விஷயம் இந்த பிரியாணி விஷயத்தில் இதை சேர்க்கறது வந்து இதை சேர்க்காமல் இருக்கும். ஒன்று புதினா, இன்னொன்று இஞ்சி பூண்டு. இந்த பூண்டு வாசனை பிடிக்காதவங்களுக்கு தான் இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும். நல்லா கலந்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம தீயை நல்லா குறைச்சி மூடி போட்டு அதை வச்சிட போகிறோம். ஏன்னா கொஞ்சம் அந்த சாதத்தில் சாரணும் இல்லையா, இந்த காரமெல்லாம் லேசாக அந்த புளிப்பு இருக்கும், இதெல்லாம் சாறுறதுக்கு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது வந்து தீ நல்லா குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு 3 நிமிஷம் வரைக்கும் கூட நல்லா தாராளமாக வைக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா அது ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு வந்து 2லேருந்து 3 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இதை நல்லா மூடி போட்டு தீ நல்லா குறைச்சி வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் விட்டுருக்கோம். இப்போ இதை பார்த்துடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா இது நல்லா சாந்துடும். அந்த சாறுறதுக்கான நேரம் தான் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது மேற்கொண்டு விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறா. அது ஒன்றும் சாதம் ஏன்னா வடித்த சாதங்கிறதுனால உங்களுக்கு சட்டுன்னு குழஞ்சிடாது. பட் அதுக்கான அவசியம் இல்லை. அதனால தான் அந்த 2லேருந்து 3 நிமிஷம்னு சொன்னது. தேவைன்னா உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் 5 நிமிஷம் விடணும்னு நினச்சிங்கனாலும் தப்பு இல்லை. பட் அதுக்கு மேலே ரொம்ப வேண்டாம். ஏன்னா சாதம் வந்து அந்த ஈரத்தை அந்த பாத்திரம் இழுக்க சாதம் விரப்புத்தன்மை ஜாஸ்தியாகும். அதனால் கரெக்டாக அந்த இது பதத்துக்கோட ரொம்ப போனால் 5 நிமிஷம் அதுக்கு மேலே விட வேண்டாம். சரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். ரெண்டு அவசர பிரியாணி நல்லா சுபிசுடாக தயார் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ பிரியாணி அப்படிங்கிறப்போது அதுக்கு ஒரு சைட் டிஷ் வேணும்ல, அப்போ தான் நல்லாயிருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா சைட் டிஷ் பிரியாணி புலாவ். அதனால் பெரும்பாலும் அதுக்கும் பிரியாணிக்குன்னு சொன்னிங்கன்னா முதல்ல தயிர் பச்சடி. அந்த தயிர் பச்சடி தான் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ரைத்தா. இது கொஞ்சம் அந்த சின்ன ட்விஸ்ட்டோடு பண்ண போகிறோம். அது ஒன்று தான். ஸோ இது என்ன சாதாரணமாக பண்ணுற ரைத்தா தானே யோசிக்கலாம். ஆனால் அந்த சின்ன ட்விஸ்ட்டோடு இருக்கும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் மறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு ஹட்ஸ் அண்ட் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை. நம்ம வந்து இந்த ரைத்தா பற்றி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ இந்த ரைத்தாக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடுவோம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வெங்காயம் 1 தோல் நீக்கி மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். சிறிய வெள்ளரி 1 தோல் நீக்கி மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். கெட்டியான தக்காளி 1 மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். பச்சை மிளகாய் 2 விதை நீக்கி மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது சிறிதளவு. சற்றே புளித்த தயிர் 1 கப். உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த ரைத்தாக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? ரைத்தா அப்படிங்கிறது வடநாட்டு பக்கம் நம்ம எல்லாம் சொல்கிறது. அதுவே நம்ம ஊர் பக்கம் தயிர் பச்சடி. இந்த தயிர் பச்சடி விதவிதமாக என்ன இதுலேயும் பண்ணலாம். ஆனால் இதுக்கு பிரியாணி அப்படிங்கிற போது இது ரொம்ப அதோட கரெக்டாக இருக்கக்கூடியது, நல்லா பொருந்தக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தயிர் பச்சடி. இது இப்போ நம்ம வெள்ளரிக்காவை நறுக்கியிருக்கோம். வெள்ளரிக்காவை வந்து மெல்லிய துண்டுகளாக நறுக்கி அதில் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த வெள்ளரிக்காவை பற்றி சொல்லும்போதுனா நம்ம சாதாரணமாக இப்போ வந்து வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 விதம் கிடைக்கிது. இதில் ஒரு கரும் பச்சை நிறத்தில் ஒன்று கிடைக்கிது. அதுக்கு வந்து நீங்கள் விதையெல்லாம் நீக்க வேணாம். இன்ஃபேக்ட் தோலே கூட நீங்கள் எடுக்க வேண்டாம். நல்லா கழுவிட்டு அதை நறுக்கிக்கலாம். ஒருவேளை இந்த சாதாரணமாக நம்ம நாட்டு வெள்ளரின்னு சொல்ல அந்த பெரிய வெள்ளரி கிடச்சின்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப விதை பகுதி ரொம்ப இதுவாக இருந்தது, விதை நிறைய இருந்ததுன்னா அந்த விதை பகுதியை நீக்கிட்டு தோலையும் நீக்கி அதுக்கப்புறம் மெல்லிய துண்டுகளாக நறுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த வெள்ளரிக்காய் நறுக்கி மொத்தமாக நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு துண்டை 2 ஓரங்கள்லேயும் நறுக்கி வாயில் போட்டு பார்க்கணும். அது கசந்து இருந்ததுன்னா மொத்த வெள்ளரி சமயங்களில் கசக்கும். அப்புறம் நடுப்பகுதியிலேருந்து ஒரு துண்டு எடுத்து கசக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா 2 ஓரம் மட்டும் கசக்கும், நடுவில் நல்லாயிருக்கும். ஸோ நடுவில் ஒரு பகுதியை எடுத்து நம்ம கடித்து பார்த்துட்டு, அதாவது ஒரு துண்டு எடுத்து நல்லா கடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது மொத்தமாக கசந்ததுன்னா தூக்கி போட்டுட்டு வேறு வெள்ளரி உபயோகப்படுத்தலாம். ஏன்னா பொதுவாக வெள்ளரிக்காய், அதுவும் குறிப்பாக வெயில் காலங்களில் வெள்ளரிக்காயும் புடலங்காய் பீர்க்கங்காய் இந்த 3 வகை காய், தண்ணி காய்கறி, இந்த 3 வகை காயுமே கசக்கும் சமயங்களில். அதனால் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அதாவது இந்த பாம்பேறின காய் அந்த மாதிரி இந்த மாதிரி நாட்டுப்புற வழக்கம் உண்டு. அது சொல்கிற மாதிரி. ஆனால் அந்த கசப்பு ஏறின காயை நம்ம உபயோகப்படுத்தினோம்னா மொத்த டிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற மொத்த பண்டமுமே அது கசப்பு ஏறிடும். அதனால் அது முதல்ல செக் பண்ணிக்கணும். புடலங்காய் நறுக்குனாலும் பீர்க்கங்காய் நறுக்குனாலும் ஒரு துண்டு எடுத்து வாயில் போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நறுக்குனீங்க அப்படின்னா நம்ம செய்கிற எந்த ஒரு பண்டமும் அது வீணாக போகாது. வெள்ளரிக்கையும் அதை வகை சேர்ந்தது தான். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெள்ளரி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் அந்த தயிர் பச்சடி பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் மற்ற பெரியவங்க சாப்பிட்ற போது இந்த பச்சை மிளகாய் சேர்த்து பண்ணிங்கன்னா அது நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். இன்ஃபேக்ட் புதினா இருந்து நீங்கள் போடணும்னு நினச்சா கூட இந்த தயிர் பச்சடியில் நல்லாயிருக்கும் இந்த ரைத்தாவில். இப்போ கொஞ்சமாக உப்பு அதில் சேர்த்து லேசாக அதை கலந்துட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி நல்லா விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அதை புழிஞ்சு எடுத்துகிட்டு பண்ணுறோம். ஒரு 2 நிமிஷம் லேசாக அப்படி அழுத்தி விட்டுடுங்க. மேக்ஸிமம் 2 நிமிஷம் விட்டாலே போதும். அது நல்லா நிறைய பண்ணுறதா இருந்தால் குவான்டிட்டி வேணால் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் விடலாம். பட் நல்லா இப்படி அழுத்தி விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தெரியும் அதில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. ஸோ அது வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு எடுத்துகிட்டு தயிர் கலக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதை பொழியறதுக்கு முன்னாடி இந்த தயிர் இருக்குது இல்லையா? இந்த தயிர் சொன்னது கொஞ்சம் புளிச்ச தயிர் அப்படின்னு சொன்னேன். அது ஒரு நாள் பழைய தயிராக இருந்தால் தான் அந்த புளிப்புக்கும் இந்த தயிர் பச்சடிக்கும் நல்லாயிருக்கும். அந்த பிரியாணிக்கு அது ஆப்டாக இருக்கும். புளிப்பே இல்லாத புது தயிரை ஊற்றுனீங்கன்னா அந்த புளிப்பெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும். அதனால் ஒரு நாள் பழைய தயிர் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் அந்த ஒரு நாள் பழைய தயிர் இல்லை, புது தயிர் தான் இருந்ததுன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கோங்க. அப்போ அந்த புளிப்பு உங்களுக்கு சரியாக போயிடும். இது வந்து இந்த மாதிரி புழிஞ்சு போடுற போது உங்களுக்கு அதிகப்படியான தயிரும் எடுக்காது. ஒரு பார்வைக்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி லுக் கொடுக்கும். இந்த தயிர் பச்சடியே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கலந்தோன்னு வச்சுக்கோங்க, தயிர் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சதம் நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஒரு 3/4 மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா தண்ணி மேலே நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த தயிர் பச்சடியில். இந்த மாதிரி பண்ணுற போது உங்களுக்கு
அந்த தயிரும் நிறைய இழுக்காது, பார்க்குறதுக்கும் நிறைய தயிர் போட்டால் மாதிரி தண்ணி விடாமல் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ நம்ம நல்லா புழிஞ்சு வச்சுட்டோம் இல்லையா, இதில் கொத்தமல்லி, இப்போ கொத்தமல்லி சேர்க்கணும், கொஞ்சமாக உப்பு, ஏன்னா நம்ம முதல்ல போட்டது புழிஞ்சு எடுக்கிறதுக்காக, அதை தண்ணி விடுங்கிறதுக்காக. இப்போ இந்த தயிர், இது ஆக்சுவலாக நல்லா கலந்துட்டு நம்ம தயிர் இந்த பிரியாணியோடு பரிமாறுறது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இதை சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைத்தாவை. அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு இப்போ தயிர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த கலவையை அப்படியே லேசாக எலுமிச்சம்பழம் போட்டு வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, லேசாக உப்பு, எலுமிச்சம்பழம் போட்டு கலந்து வச்சுக்கிட்டு ப்ளெயினாக சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிம்பிள் டிஷ்ஷு, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அதே மாதிரி பிரியாணிக்கு இன்றைக்கி ரைத்தா, இதுவே நம்ம ரைத்தாலாம் பண்ண முடியல, டைம் இல்லை அப்படின்னா கூட ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், பிரியாணி அவ்வளோ நல்லாயிருக்கும். கார எலுமிச்சங்காவாக இருக்கணும், உப்பு எலுமிச்சங்காய் இல்லை, கார எலுமிச்சங்காய் ஊறுகாய் வச்சு அந்த பிரியாணியை சாப்பிடணும். இது வெஜிடபிள் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி எதுக்கும் பொருந்தும் அந்த ஊறுகாய். இது ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியுது எவ்வளோ நல்ல ஒரு க்ரீமி லுக் கொடுக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். அது நம்ம புழிஞ்சு எடுக்கும்போது இந்த தண்ணி விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். நம்ம இருக்கிற தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு புழிஞ்சு எடுத்துடுறோம், அதனால் தண்ணி விடுறதுக்கான வாய்ப்பு அதில் கம்மி. ஸோ இது நல்லா அப்படியே கெட்டியாக பார்க்கவே நல்லாயிருக்கும் அந்த தயிர் பச்சடி. இந்த அவசர பிரியாணியும் ரைத்தாவும் தயார். நல்ல ஒன்றோட ஒன்று சூப்பர் காம்பினேஷன். ரெண்டாவது அவசர பிரியாணின்னு சொன்ன காரணமே டக்கு நம்ம நினச்ச மாத்திரத்தில் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்போ அது நல்ல சுவையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேயர்களுக்கு இது ரொம்ப சௌரியமான ஒரு விஷயமா இருக்கும். குறிப்பாக குழந்தைங்க, அவங்கள அட்ராக்ட் பண்ணணுன்னா இதோட கூட கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, கேட்கவே வேணாம், காய்கறியோடு சேர்த்து நட்ஸும் இறங்கிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்த இந்த அவசர பிரியாணிக்கும் அடுத்தது இந்த ரைத்தாவுக்கும் ஒரு சின்ன ரீகேப். இப்போ இந்த அவசர பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசியை குக்கரில் போட்டு அதோட கூட 1.5 டம்ளர் 1.5லேருந்து 1.25 அளவு தண்ணி விட்டு நல்லா குக்கரை மூடி 3 விசில் விட்டதுக்கப்புறமா தீயை குறைச்சி ஒரு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, ப்ரெஷர் அடங்கி எடுத்துட்டோம் அப்படின்னா சாதம் தயார். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அந்த பாத்திரத்தில் நெய், எண்ணெய் ரெண்டுத்தையும் ஊற்றி வெங்காயத்தை சேர்த்து சிட்டிக்கு உப்பையும் சேர்க்கணும். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி இதையும் சேர்த்து அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா மிளகாத்தூளை சேர்க்கணும். மிளகாத்தூளும் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பிரியாணி மசாலாவையும் சேர்த்து அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தீயை குறைச்சி அதுக்கப்புறம் வடித்து வச்சுருக்க சாதத்தை எடுத்து அதில் போட்டு கொத்தமல்லி, உப்பு, எலுமிச்சம்பழச்சாறு இதை போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தீயை நல்லா குறைச்சி மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து அதை திறந்து எடுத்து பரிமாறணும் அப்படின்னா அவசர பிரியாணி தயார். இப்போ இந்த ரைத்தாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, விதை எடுத்து பச்சை மிளகா, உப்பு இதை சேர்த்து நல்லா கலந்து அழுத்தி ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து பிழிஞ்சோம் அப்படின்னா அந்த தண்ணியை தூக்கி போட்டுட்டு அந்த பிழிஞ்சு வச்சுருக்க அந்த வெங்காய கலவையில் கொத்தமல்லி, உப்பு, தயிர் போட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சு பரிமாறணும் அப்படின்னா ரைத்தாவும் தயார். இப்போ அவசர பிரியாணியும் ரைத்தா நேர்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். அதுக்கு குழந்தைங்களெல்லாம் அப்படியே ஒரு அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுங்க. மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனி சுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.